Hi, hello to everyone. Tamil software technologies. AUTOCAD different type of videos பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? பிளான் எப்படி போறது, எலிவேஷன், செக்ஷன்ஸ், டிரா பார், டூல் பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம AUTOCAD வீடியோஸில். ஓகேங்களா? சரி, நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா AUTOCAD, Revit, ஆர்கிடெக்சர், ஸ்டாட் ப்ரோ இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. ஓகேங்களா? சேம் எப்பயும் போல நான் என்ன பண்ணுறேன், AUTOCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? AUTOCAD ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் பார்த்துருப்போம். அதாவது டெஸ்ட் ஸ்டைலும் டைமென்ஷன் ஸ்டைலும். ஓகேங்களா? சேம் போன வீடியோஸில் அது பார்த்துருப்போம். டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஸ்டைலும். ஓகேங்களா? டேபிள் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். சேம் என்ன பண்ணுறேன், நான் டேபிள்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்தாலும் ஓகே, இல்லை டேபிள்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து எத்தனை காலம்ஸ் வேணும், எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு எத்தனை ரோஸ் தேவைப்படுதோ, எத்தனை காலம்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதோட வித்தும் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. காலம் வித்து ப்ளஸ் ரோ ஹைட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. சேம் அது எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு சேம் கீழே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சேம் என்ன பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேபிள் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுதுங்களா? ஜஸ்ட்டு பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னமோ அந்த டேபிள் வந்து விசிபிள் ஆகிரும். ஓகேவா? சேம் இப்போ அகைன் டேபிள் விசிபிள் ஆகிடுச்சு. இந்த டேபிளை எடிட் பண்ணணும். ஓகேங்களா? எடிட் பண்ணணும் மீன்ஸ் ரோஸ் காலம்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை இதுக்குள்ளே நான் கலர்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் சேம் ஃபார்மெட்டில் போயிட்டு டேபிள் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? டெஸ்ட் ஸ்டைல், டைமென்ஷன் ஸ்டைல் கீழே இது இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதுமாரி உங்கள் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இல்லை மாடிஃபைன் இருக்குங்களா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் இதுமாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டேட்டாஸ் என்னென்ன வேணும், டைட்டில், ஹெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சேம் இதில் என்ன பண்ணுறேன், செலக்ட் டேபிள் ஸ்டார்ட் ஃப்ரம் இருக்கும். சேம் இப்போ நான் போட்டிருக்க டேபிள் எடிட் பண்ணணும் அப்படின்னா சேம் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுமாரி நீங்கள் போட்டிருக்கதை எடிட் பண்ணிக்கலாம். சேம் அதை பிக் பண்ணால் அந்த இது வந்து இங்கே வந்துருச்சுங்களா, டேபிள் வந்து சேம் இதுக்கு ஏற்ற இப்போ இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். லைன் வெயிட்டு, லைன் டைப்பு, இதே மாதிரி என்ன வேணுமோ அதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் வேறு ஏதாவது லைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்துக்கலாம் போயிட்டு. ஓகேவா? சேம் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே விசிபிளாக இருக்கும். ஓகேவா? கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சேம் இப்போ ரெட் கலர் கொடுக்கணும் அப்படின்னா ரெட் கலர் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகேவா? இதுமாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேபிள் நீங்கள் வர பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சேம் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் ஜெனரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் கலர், அதாவது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து என்ன கலர் ஃபில் ஆன மாதிரி நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் க்ரீன் கலர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு கலர்ஸ் ஓகே கலரை சூஸ்குள்ளே பண்ணிக்கலாம். சேம் அந்த கலரை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா சேம் கீழே தெரியுதுங்களா ப்ரிவியூ, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்க? தேவையில்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம், நன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சேம் இதுமாரி என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன லைன்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒயிட் கொடுத்தனால என்னாச்சு, உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட்டில் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி, நீங்கள் கலர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா விசிபிள் ஆகும். ஒயிட்டே கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒயிட் இதுவும் ஒயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் ஆகிரும். ஓகேவா? சேம் இப்போ என்ன பண்ணுறேன், அலைன்மெண்ட் வேணாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் இதுமாரி எது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு டெஸ்ட் ஹைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே டெஸ்ட் ஹைட்டில் பார்த்த முடியும். ஓகேவா? இது டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் தான் இருக்கணும். ஓகே, நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் அன்னோட்டேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டெஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. சேம் என்ன கலர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் அதை பிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிக் பண்ணாலும் ஓகே, இல்லை அதே கலர் இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ஓகே கொடுத்துட்டு நீங்கள் செட் கார்டு கொடுத்து போயிடலாம். ஓகேவா? பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஓகேவா? லைன் வெயிட், லைன் டைப் வேணும்னா மாற்றிக்கலாம், கலர்ஸ் வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செட் கரண்ட் அப்போ டபுள் டைம் பிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? சேம் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேங்களா? சேம் இப்போ என்ன பண்ணுறீங்க, அகைன் இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்டில் போய்ட்டு நான் டேபிள் ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த இங்கே லோட் ஆகிடுச்சுங்களா? சேம் இப்போ அகைன் நான் ஃபார்மேட்டில் டேபிள் ஸ்டைலில் போய்ட்டு மாடிஃபைல போய்க்கிறேன். ஓகேவா? மாடிஃபைல போயிட்டேன் அப்படின்னா அந்த இது உங்களுக்கு வந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம ட்ராப் பண்ணியாச்சு, அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு புதுசாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி இது பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இதுமாரி தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? தெரியுதுங்களா? இங்கே டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கா, நான் வந்து மாறல. ஓகே, இது வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஓகேவா? சேம் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அது எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் சூஸ் பண்ணிவிட்டு அதோட லைன் டைப்பு, லைன் வெயிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து சில டைம் விசிபிள் ஆகும். ஓகே கொடுத்துட்டு செட் கார்டு டபுள் டைம் பிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கொடுத்ததுனால என்னாச்சு, உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் வந்து ஒயிட் ஆகிடுச்சு. ஓகேவா? சேம் லைன் வெயிட் நான் பார்க்கணும் அப்படின்னா LW கொடுத்துட்டு நீங்கள் டிஸ்பிளே லைன் வெயிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா லைன் வெயிட் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா?
சேம் லைன் வெயிட் வேணும் அப்படின்னா எல் டபையும் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், லைன் வெயிட் பார்த்துக்கலாம். ஓகேவா, தேவையில்லாத பட்சத்தில் அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஓகே, சேம் டேபிள் ஸ்டைல் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம இதுமாதிரி பண்ணிக்கலாம். அகைன் மல்டிலீடர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது மல்டிலீடருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரா டூல் பார் இருக்குல்ல இந்த சைடில், அதை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். அதில் மல்டிலீடர் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுமாதிரி டூல்ஸ் வந்து அங்கே விசிபிள் ஆகும். ஓகேவா, ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவைங்கிறப்ப ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சேம் இங்கே ஆன் ஆயிடுச்சுங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இதுதான் மல்டிலீடர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஏரோ ஹெட்டு, ஓகேவா, ஏரோஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான். சேம் இதுமாதிரி வந்துருக்குங்களா, இது பேர் வந்து மல்டிலீடர் நம்ம சொல்லுவோம் ஆட்டோகேடில். ஓகேவா, இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். எகைன் நான் மல்டிலீடர் ஸ்டைல் போய்க்கிறேன். மல்டிலீடர் ஸ்டைல் போயிட்டீங்க அப்படின்னா சேம் இதுமாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எகைன் நான் மாடிஃபை போய்க்கிறேன். மாடிஃபைல போயிட்டு அதோட கலர்ஸு, அதோட டெஸ்ட் கலர்ஸு, ஓகேங்களா, அது கிராஸாக வேணும் அப்படின்னா கிராஸாக கொடுத்துக்கலாம். இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லோ பதிலாக நான் வேறு கலர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கொடுத்தேன் அப்படின்னாவே இங்கே சேஞ்சஸ் ஆகும். ஓகே, சேம் நெக்ஸ்ட் வந்து லைன் டைப், லைன் வெயிட் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் அதேமாதிரி டைப், லைன் வெயிட், லைன் டைப் எல்லாமே இருக்கும். டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வேணுமா இல்லை ஸ்பின் ஷேப்பில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, நிறையா வந்துச்சு அப்படின்னா நம்ம இதுமாதிரி கொடுத்துக்கலாம், ஸ்பின்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதோட ஏரோஹெடோட சைஸஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா, சேம் இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா லீடர் பாயிண்ட்ஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறதே நமக்கு போதுமானது. ஓகேவா, எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேவா, கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கலரு இதுமாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் கலர், டெஸ்ட் ஆங்கிள் எப்படி வேணும், ஹரிஜான்டலாக வேணுமா வெர்டிகலாக வேணுமான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. எகைன் செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா, மீன் எல்லோவில் இருந்துச்சு, இப்போ ரோஸ் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, திருப்பி நான் ஒன்று ஆட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இதுமாதிரி தான் விசிபிள் ஆகும். ஓகேவா, இதில் வந்து என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம தேவைங்கிற பட்சத்தில். ஓகே, சேம் இதேமாதிரி நான் எனக்கு கிராஸாக வேணும் அப்படின்னாலும் F8 நீங்கள் ஆன் பண்ணிட்டு ட்ரா பண்ணி அப்படின்னா அந்த ஸ்பின் ஷேப்பில் கிரியேட் ஆகும். ஓகேவா, F8 ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா, சேம் இதை பிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா F8 ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ஸ்பின் ஷேப்பு. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணால் ரூம் வேணும் இல்லை ஏதாவது என்ன நீங்கள் வேணுமோ அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். எதுவுமே என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்பின் ஷேப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாரிஜான்டலாக வேணும், வெர்டிகல் எப்படி வேணும் எழுதிக்கலாம் நீங்கள். ஓகேவா, எல்லாமே இந்த மல்டிலீடர் ஸ்டைலில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறது தான். ஓகேவா, சேம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் செலக்ட் பண்ணிக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அகைன் ஃபார்மேட்டில் போயிட்டு மல்டிலீடர் ஸ்டைலில் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாடிஃபைல போயிட்டு உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேவா, சேம் டெஸ்ட் வந்து வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னா அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, செட் கரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆயிரும். உங்களுக்கு செட் கரண்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகாது. செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். சேஞ்சஸ் ஆச்சுங்களா இப்போ? ஓகே, இதுமாதிரி தான் நம்ம மல்டிலீடர் ஸ்டைல் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, சேம் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செட்டிங்ஸ் வந்து இருக்குது மல்டிலீடர் பொறுத்த வரைக்கும். இல்லை ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் மல்டிலீடர்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, சேம் இப்போ இங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்து ஜஸ்ட்டு பிக் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அது ஓரத்தில் போயிட்டு பிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் டாட் இருக்கும்ல அதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.